1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங். இன்னைக்கு உங்க ஸ்மார்ட் போனை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அதுல ஜீரோதா, குரோ இல்லனா அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரேடிங் ஆப் கண்டிப்பா இருக்கும். ஆமா, நிச்சயமா இருக்கும். இல்லனா கூட இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணுங்க, மீம் ஸ்டாக் வாங்குங்க அப்படிங்கிற விளம்பரங்களையாவது நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ரொம்ப கரெக்ட். இப்போ பாத்தீங்கன்னா இந்தியால மட்டும் சுமார் 5 கோடிக்கும் அதிகமான மக்கள் ரொம்ப சாதாரணமா மொபைல்ல ட்ரேடிங் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த ட்ரேடிங் ஆப்ஸ்ல உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பங்கு சந்தையை நாங்க ஜனநாயகப்படுத்துறோம், யார் வேணாலும் முதலாளி ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு புது ஐடியான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு 100 வருஷ பழமையான ஒரு தந்திரம். ஆமா, சரியா 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு இன்டர்நெட் டெக்னாலஜி எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல ஒரே ஒரு பேங்க் மேனேஜர் இதே தந்திரத்தை பயன்படுத்தி ஒரு மாபெரும் வலைய விரிச்சாரு. அதோட முடிவு என்னாச்சு தெரியுமா? சொல்லுங்க. வெறும் 6 மணி நேரத்துல $14 பில்லியன், அதாவது காத்தோட காத்து ஆவியா போச்சு. உலகத்தையே உலுக்கிய கிரேட் டிப்ரெஷன், அந்த மாபெரும் பொருளாதார வீழ்ச்சி அங்கிருந்து தான் தொடங்குச்சு. உண்மையிலேயே அந்த வரலாறு தான் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஆச்சரியமான உண்மைக்கு திறவுகோலா இருக்கு. ஏன்னா வெளிப்பார்வைக்கு 1929ஆம் ஆண்டும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டமும் முற்றிலும் வேற வேற மாதிரி தெரியலாம். ஆமா, அன்னைக்கு தந்தி வயர்களும் பேப்பர்களும் இருந்துச்சு. இன்னைக்கு அல்காரிதம்களும் மொபைல் ஆப்ஸும் இருக்கு. கரெக்ட். ஆனா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான இயந்திரத்தை இயக்குற மனிதர்களோட உளவியலும் அந்த ஃபோமோ, அதாவது எதையாவது மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயமும் பேராசையும் காலத்தை தாண்டி எப்படி துல்லியமா செயல்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு சார்லஸ் மிச்சல் அப்படிங்கிற அந்த ஒரு நபரோட கதையை நாம அலசி ஆராயணும். இன்னைக்கு ஹவு ஜஸ்ட் ஒன் மேன் ட்ரிகர்ட் த கிரேட் டிப்ரெஷன் இன் 1929 அப்படிங்கிற யூடியூப் வீடியோவோட தரவுகளை வச்சு தான் இதை பத்தி நம்ம பேச போறோம். நாங்க எந்த ஒரு பக்கமும் சாயாம அந்த வீடியோல இருக்கிற விஷயங்களை அப்படியே உங்களுக்கு கொடுக்க போறோம். சரி, இதை விரிவாக அலசுவோம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இப்போ 1920களோட அமெரிக்காவை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது ரோரிங் 20s அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு காலம். அதாவது எங்கும் ஜாஸ் இசை, புதுசா அறிமுகமான ஃபோர்ட் கார்கள், இப்படி மக்கள் ரொம்ப ஒரு கொண்டாட்டமான மனநிலையில இருந்தாங்க. ஆமா, ஆனா அந்த டைம்ல பங்குச்சந்தை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மிகச்சிறிய ரகசிய கிளப் மாதிரி தான் செயல்படுச்சு. ரகசிய கிளப்பா? புரியலையே. அதாவது மொத்த மக்கள் தொகையில 1% குறைவானவங்க, சொல்ல போனா சுமார் 5 லட்சம் பேர் தான் அப்போ பங்குகளை வச்சிருந்தாங்க. ஓ, அப்ப சாதாரண மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? சாமானியர்கள்லாம் தங்களோட பணத்தை பேங்க்ல சேமிப்பாவோ இல்ல குறைந்த வட்டி தரக்கூடிய அரசு பத்திரங்களாவோ தான் வச்சிருந்தாங்க. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற பெரும் பணக்காரர்களுக்கான ஒரு சூதாட்ட களமா மட்டும்தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, வெறும் சேமிப்பு கணக்க மட்டும் நம்பி இருந்த எந்தவித முன் அனுபவமே இல்லாத அந்த சாதாரண மக்களை, அதுவும் இன்டர்நெட் இல்லாத அந்த காலத்துல எப்படி இவ்ளோ பெரிய அளவுல மார்க்கெட்டுக்குள்ள இழுத்தாங்க? அங்கேதான் நேஷனல் சிட்டி வங்கியோட தலைவரான அந்த சார்ல்ஸ் மிச்சல் ஒரு மாஸ்டர் பிளான போட்டாரு. அவர் ஒவ்வொரு அமெரிக்கனும் ஒரு முதலாளியா மாறணும் அப்படிங்கிற மிக மிக கவர்ச்சிகரமான ஒரு முழக்கத்தை முன்னெடுத்தாரு. கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, இதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா நாடு முழுவதும் இருக்கிற தன்னோட 69 பேங்க் கிளைகள்ல சாதாரண பேங்கர்களுக்கு பதிலா ஒரு புது வகையான பணியாளர்களை வேலைக்கு எடுத்தாரு. ஓஹோ. அவங்கள பங்கு விற்பனையாளர்கள்னு சொல்றதை விட கனவு வியாபாரிகள்னு சொல்றதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். கனவு வியாபாரிகளா? இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் அந்த இன்ஃப்ளூயன்சர்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க, அடுத்த வருஷமே பென்ஸ் கார் வாங்கலாம் அப்படின்னு ஆசை காட்டுறாங்களே, அந்த மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி, சரியா பிடிச்சிங்க. இன்னைக்கு அந்த இன்ஃப்ளூயன்சர்கள் செய்யற அதே வேலை தான் 1920கள்ல மிச்சலோட ஆட்கள் நேர்ல போய் செஞ்சாங்க. ஓ, வீதி வீதியா போய் வித்தாங்களா? ஆமா, உங்க கணவர் ஃபோர்ட் நிறுவனத்துல வேலை செய்யறாரு, நீங்க ஏன் அதே நிறுவனத்தோட முதலாளியா மாறக்கூடாது? இது போன்ற உளவியல் ரீதியான தந்திரங்களை அவங்க ரொம்ப லாபகமா பயன்படுத்தினாங்க. இது அப்படியே இன்னைக்கு நம்ம இந்தியால நடக்கிற விஷயங்களை ஞாபகப்படுத்துது. இப்ப டயர் 2, டயர் 3 நகரங்கள்ல இருக்கிற சாதாரண மக்கள் கூட க்ரோ, அப்ஸ்டாக்ஸ் மாதிரி ஆப்ஸ் மூலமா ரொம்ப ஈஸியா இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? அதேதான். ஆனா இந்த ஆசை வார்த்தைகளை விட மிச்சல் பயன்படுத்தின ஒரு அபாயகரமான நிதி கருவிதான் மக்களை கொத்து கொத்தா உள்ள இழுத்துச்சு. அதோட பேர் தான் மார்ஜின் லோன். மார்ஜின் கடன், இதை நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது உண்மையில எப்படி வேலை செய்யுது?
எந்த பேங்க்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாம ஷேர் மார்க்கெட்ல சூதாட பணத்தை சும்மா கொடுக்க மாட்டாங்களே. அதுதான் தந்திரமே. இத நான் ஒரு சின்ன உதாரணத்தோட உங்களுக்கு விளக்குறேன். இப்போ நீங்க ஒரு வீடு வாங்குறதுக்காக பேங்க்ல லோன் கேக்குறீங்கன்னு வச்சுப்போம். சரி. கான்செப்ட் தான், ஆனா இது ஷேர் மார்க்கெட்டுக்கானது. இப்போ உங்க கையில $100 மட்டும்தான் இருக்கு. ஓகே. மிச்சலோட பேங்க் உங்ககிட்ட வந்தா அந்த $100 மட்டும் கொடுங்க, மீதி $900 நாங்க கடனா தரோம். ஆக மொத்தம் $1000க்கு நீங்க பங்குகளை வாங்குங்கன்னு சொல்றாங்க. அடட, அதாவது என் கையில இருக்கிற பணத்தை விட 10 மடங்கு அதிகமான மதிப்புள்ள பங்குகளை என்னால வாங்க முடியும், அப்படித்தானே? ஆமா, அதேதான். இப்போ அந்த $1000 பங்குகளோட மதிப்பு வெறும் 20% உயர்ந்து $1200 மாறுதுன்னு வச்சுப்போம். சரி. நீங்க பேங்கோட கடனான அந்த $900 திருப்பி கொடுத்துட்டா மீத $300 உங்க கையில முழு லாபமா இருக்கும். வாவ், நான் போட்டது வெறும் $100, ஆனா எடுத்த லாபம் $200. கரெக்ட். இது 200% லாபம். அதே பணத்தை பேங்க்ல சேமிச்சு வச்சிருந்தா வருஷம் முழுக்க காத்துக்கிட்டு இருந்தாலும் வெறும் $15 தான் வட்டியா கிடைக்கும். இப்படி ஒரே வாரத்துல பணத்தை டபுள் ஆக்குற வாய்ப்பை கண்டா மக்கள் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. இது கேக்குறதுக்கே ஒரு போதையை தருது. யாருக்கு தான் இப்படி ஈஸியா பணம் சம்பாதிக்க பிடிக்காது? அதனாலதான் முதலீட்டாளர்களோட எண்ணிக்கை கட்டுக்கடங்காம வளர ஆரம்பிச்சது. 1925ல இருந்து 29 வரைக்கும் பங்கு வாங்குறதுக்கான இந்த கடன்களோட அளவு 425% அதிகரிச்சது. மை காட். ஆமா, சுமார் $8.5 பில்லியன் அது உயர்ந்துச்சு. முதலீட்டாளர்களோட எண்ணிக்கை 1 கோடியா மாறிடுச்சு. அப்ப அந்த மிச்சலுக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கும்? சார்லஸ் மிச்சலோட சம்பளமும் இன்னைக்கு மதிப்புல சுமார் $20 மில்லியன் எகிரிடுச்சு. அவரை வால் ஸ்ட்ரீட்டோட ஜனநாயகவாதின்னு மக்களுக்கு கொண்டாடி தீர்த்தாங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இவ்வளவு பணத்தை பேங்க் எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? இது சட்டப்பூர்வமானதா? அங்கேயும் மிச்சல் ஒரு பெரிய தந்திரம் பண்ணாரு. ஒரு பேங்க் தன்னிடம் இருக்கிற வாடிக்கையாளர்களின் சேமிப்பு பணத்தை எடுத்து இப்படி ரிஸ்க் அதிகமா இருக்கிற பங்குச்சந்தையில நேரடியா போடுறது சட்டப்படி ரொம்ப பெரிய சிக்கலை உருவாக்கும். ஆமா, அது தப்புதானே. அதனால அவரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற சில தனி அமைப்புகளை உருவாக்குனாரு. இது ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிற அந்த ரஷ்ய மரப்பொம்மைகள், மெட்ரியோஷ்கா டால்ஸ் மாதிரி. ஓ, அதாவது லேயர் லேயரா மறைச்சு வச்சிருந்தாங்களா? எக்ஸாக்ட்லி. பேங்கோட கெட்ட கடன்களையும் ரிஸ்கான முதலீடுகளையும் இந்த ட்ரஸ்டுகளுக்குள்ள யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுட்டாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது நேஷனல் சிட்டி பேங்க் ரொம்ப சுத்தமா தெரிஞ்சது. ஆனா உள்ள கடன்களாலான ஒரு மாபெரும் பீரங்கி வெடிக்கிறதுக்கு தயார் நிலையில இருந்துச்சு. அதாவது வெளியில ஒரு பிரம்மாண்டமான கோட்டை போல தெரிஞ்ச அந்த சிஸ்டம் உள்ள வெறும் காகிதங்களால கட்டப்பட்டிருந்துச்சுன்னு சொல்றீங்க. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. என்னன்னு சொல்லுங்க. நிலைமை கைமீறி போறத பார்த்து அமெரிக்காவோட மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் பிப்ரவரி 1929ல ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கறாங்க. அதாவது பங்குச்சந்தை ஊக வணிகத்துக்காக பேங்குகள் கடன் கொடுக்கறத உடனே நிறுத்தணும்னு சொல்றாங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான புள்ளி. ஒரு மத்திய வங்கி எச்சரிக்குதுன்னா வட்டி விகிதத்தை உயர்த்த போறாங்க, பணப்புழக்கத்தை குறைக்க போறாங்கன்னு அர்த்தம். இதை கேட்டு மார்க்கெட்ல கொஞ்சம் சரிவு ஏற்படுது. ஆனா மிச்சல் அப்ப என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் கொஞ்சம் கூட பயப்படல. ஆமா, அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி சந்தைக்கு தேவையான பணப்புழக்கத்தை நாங்க தொடர்ந்து வழங்குவோம் அப்படின்னு தைரியமா அறிவிக்கிறாரு. அதுதான் வரலாற்றோட மிகப்பெரிய பிழை. ஒரு தனிநபர் நாட்டோட மத்திய வங்கியே மீறி செயல்பட்டு மார்க்கெட்டை நம்ப வைக்கிறாரு. இத புரிஞ்சுக்க நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சொல்லுங்க. இன்னைக்கு அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் இல்ல நம்ம இந்தியாவோட ரிசர்வ் வங்கி RBI வட்டி விகிதங்களை 0.25% உயர்த்தினா கூட மார்க்கெட் ரொம்ப பெரிய அளவுல சரியுது. ஆமா, உடனே நியூஸ்ல சென்செக்ஸ் சரிவுன்னு போடுவாங்க. மிச்சலோட அந்த ஒரு வார்த்தையை நம்பி மக்கள் மறுபடியும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு டொமினோ விளைவை உருவாக்கும்னு அவங்க கொஞ்சமும் உணரல. அந்த டொமினோ எஃபெக்ட் எப்படி வேலை செஞ்சதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா விளக்குங்களேன். இன்னைக்கு இருக்கிற அல்கோரிதம் ட்ரேடிங்க்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா. நாம முதல்ல பார்த்தா அந்த வீட்டின் உதாரணத்துக்கே வருவோம். மார்ஜின் லோன் வாங்கி வீடு வாங்கி இருக்கீங்க இல்லையா? ஆமா. இப்போ மார்க்கெட்ல அந்த வீட்டின் விலை திடீர்னு 5% சரியுதுன்னு வச்சுப்போம். நள்ளிரவு 2 மணிக்கு பேங்க் மேனேஜர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வீட்டின் மதிப்பு குறைஞ்சிடுச்சு, உடனே முழு பணத்தையும் கொண்டு வந்து கட்டுங்க, இல்லனா வீட்டை பறிமுதல் பண்ணிடுவோம்னு சொல்றாரு. ஐயோ, இதுக்கு பேர் தான் மார்ஜின் கால். பங்குச்சந்தையில பங்குகளோட விலை லேசா குறைய தொடங்குனதும்
வங்கிகள் முதலீட்டாளர்கள் கிட்ட அந்த 90% கடனை ஈடுகட்ட கூடுதல் பணத்தை கேட்டாங்க. இதுதான் முதல் டொமினோ. அந்த நேரத்துல சாதாரண மக்கள் கிட்ட எங்க போய் திடீர்னு இவ்ளோ பணம் இருக்கும்? அதுதான் பிரச்சனையே. மக்கள் கிட்ட பணம் இல்லாததால தங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு ஷேர்களை அவசரமா விற்கத் தொடங்குனாங்க. இது இரண்டாவது டொமினோ. ஓ, எல்லாரும் ஒட்டுமொத்தமா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, மார்க்கெட்ல வாங்குறதுக்கு ஆள் இல்லாம எல்லாரும் ஒரே நேரத்துல விற்கத் தொடங்குனதால பங்குகளோட விலை அதல பாதாளத்துக்கு சரிஞ்சது. இது மூணாவது டொமினோவை உருவாக்குச்சு. அதாவது பங்குகளோட மதிப்பு முழுமையா சரிஞ்சதால வங்கிகள் கொடுத்த கடனுக்கான உத்தரவாதத்தோட மதிப்பு கொலையற்றல் முற்றிலுமா பூஜ்யமா போச்சு. மிகச்சரி. அப்போ மக்கள் வாங்கின கடனை அடக்க பங்குகளையும் விற்க முடியாது, கையில ரொக்க பணமும் இல்ல. இதனால பேங்க்குக்கு கொடுத்த கடனும் திரும்பி வரல, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இதுதான் நாலாவது மற்றும் இறுதி டொமினோ. மிச்சல் காட்டின வழியை பின்பற்றி அளவுக்கு அதிகமா மார்ஜின் கடன்களை கொடுத்த அமெரிக்க வங்கிகள் எல்லாமே ஒன்னன் பின்னொன்னா சரிஞ்சு தரமட்டமாச்சு. இத கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஆனா இதுல ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, மார்க்கெட் சரியா போகுது அப்படிங்கறத ஒரு சிலர் முன்கூட்டியே கணிச்சிட்டாங்க. ஆமா, அந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ். அக்டோபர் 1929ல வருங்கால அமெரிக்க அதிபரோட தந்தையான ஜோசப் கென்னடி மாதிரி ஆட்கள் சந்தையை விட்டு சத்தம் இல்லாம வெளியேறினாங்க. எப்ப தெரியுமா? அந்த ஷூ பாலிஷ் பையன் கதை தானே? அதேதான். ஒரு நாள் அவர் ஷூவுக்கு பாலிஷ் போடுற ஒரு சின்ன பையன் அவருக்கு பங்கு சந்தை ஆலோசனைகளை வழங்கியதை கேட்டாரு. பங்கு சந்தைனா என்னன்னே தெரியாத ஒரு சிறுவன் டிப்ஸ் கொடுக்கறான்னா மார்க்கெட் அதோட உச்சக்கட்ட பைத்தியக்காரத்தனத்தை அடைஞ்சிடுச்சுன்னு உஷாராகி தன்னோட முதலீடுகளை எடுத்துக்கிட்டு தப்பிச்சிட்டாரு. ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவு. கடைசியா அக்டோபர் 24, 1929 இத வரலாற்றுல கருப்பு வியாழன், அதாவது பிளாக் தர்ஸ்டேன்னு சொல்றாங்க. பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து 13 மில்லியன் பங்குகளை ஒரே நாள்ல வித்தாங்க. வெறும் 6 மணி நேரத்துல $14 பில்லியன் ஆவியா போச்சு. இந்த எண்கள் கேக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கலாம். ஆனா இங்கு கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இதுக்கு பின்னாடி இருக்கிற மனித இழப்புகள் தான் நெஞ்ச உருக்கக்கூடியது. கண்டிப்பா. டெட்ராய்ட் நகரை சேர்ந்த எட்வர்ட் ஹாப்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு மெக்கானிக் தன்னோட வாழ்நாள் சேமிப்பான $5000 ஃபோர்ட் நிறுவன பங்குகள்ல முதலீடு செஞ்சிருந்தாரு. ஓ, ஒரு மொத்த சேமிப்புமா? ஆமா, கொஞ்ச மாசத்துல அதோட மதிப்பு வெறும் $200 குறைஞ்சது மட்டும் இல்லாம அவர் வாங்கின மார்ஜின் கடனுக்காக மேலும் $3000 கட்ட சொல்லி பேங்க் அவரை ரொம்ப நெருக்கிச்சு. ஒரு சாதாரண மெக்கானிக்கால எப்படி அவ்வளோ பெரிய தொகையை கட்ட முடியும்னு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம். விரக்தியோட உச்சத்துக்கு போன அவரு தன்னோட காராஜ் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இது ரொம்ப துயரமான விஷயம். அதே போல்தான் மேரி காஃபீல்ட் அப்படிங்கிற ஆசிரியை தன்னோட சொந்த வீட்டை அடமான வச்சு RCA பங்குகளை வாங்கினாங்க. எல்லாம் சரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை இழந்து தன்னோட 3 தலைமுறை குடும்பத்தோட நடுத்தரவுக்கு வந்தாங்க. ஆமா, புரூக்ளின் பாலம் அப்படிங்கிறது தற்கொலைகளோட அடையாளமாகவே மாறி போச்சு அந்த நேரத்துல. இதுக்கெல்லாம் காரணமான அந்த சார்ல்ஸ் மிச்சலுக்கு என்ன ஆச்சு? அவருக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சதா? ஏன்னா தப்பு செஞ்சது அவரு தானே. இங்குதான் வரலாற்றோட மிகப்பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. 1933ல மிச்சல் அமெரிக்க காங்கிரஸ் கமிட்டி முன் ஆஜர்படுத்தப்பட்ட போது எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஒரு ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் மக்களுக்கு பணக்காரராகிற வாய்ப்பை வழங்கவே நினைச்சேன், பங்குகளை வாங்குமாறு நான் யாரையும் கட்டாயப்படுத்தவே இல்லை அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லிட்டாரு. இது எப்படி இருக்குன்னா, நான் கத்திய மட்டும்தான் கொடுத்தேன், அவங்க தங்களை தானே குத்திக்கிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஒரு மனிதர் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி எந்தவித நிதி அறிவும் இல்லாத மக்கள் கிட்ட பேராசையை தூண்டிவிட்டு கடைசியில மொத்த பழியும் அவங்க மேலேயே போடுறது எவ்வளவு பெரிய அநீதி பாருங்க. உண்மைதான். அதை விட அதிர்ச்சியான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? மிச்சலோட அந்த நேஷனல் சிட்டி பேங்க் வீழ்ச்சி அடையவே இல்லை. மாறாக வீழ்ச்சி அடைந்த மற்ற சின்ன பேங்குகளை ரொம்ப ரொம்ப மலிவான விலைக்கு வாங்கி அரசாங்கத்தோட ஆதரவோட முன்னே விட ஒரு பெரிய நிறுவனமா அது உருவெடுத்துச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, இதுதான் சிஸ்டத்தோட க்ரூரம். ரிஸ்க உருவாக்குனவங்க அதோட விளைவுகள்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு லாபம் அடையறாங்க. ஆனா பலிகடா ஆக்கப்படுறது என்னமோ அந்த சாதாரண மக்கள் தான். சரி, இப்படி நாடே தீவாளாகிட்டு பொழுது அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலையா? எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஆக்சுவலா நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஆனா அந்த நடவடிக்கைகள் பெரும் விளைவுகளை ஏற்படுத்துச்சு. வீழ்ச்சிக்கு பிறகு அரசாங்கம் பல புதிய விதிமுறைகளை கொண்டு வந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது கிளாஸ்-ஸ்டீகல் சட்டம். அது என்ன கிளாஸ்-ஸ்டீகல் சட்டம்?
இது ஒரு ஃபயர்வால் மாதிரி செயல்படுச்சு. அதாவது சாதாரண மக்களோட சேமிப்பை கையாளும் வணிக வங்கிகளும் பங்குச்சந்தையில முதலீடு செய்யற முதலீட்டு வங்கிகளும் தனித்தனியா பிரிக்கப்பட்டுச்சு. ஓ, அப்போ ஏன் சேமிப்பை கொண்டு பேங்க் இனிமே சூதாட முடியாதா? ஆமா, அந்த நிலைமை உருவாச்சு. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அதாவது SEC அப்படிங்கிற ஒரு கடுமையான கட்டுப்பாட்டு அமைப்பும் உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு நிமிஷம், இது எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஏப்ரல் 1933ல அதிபர் ரூஸ்வெல்ட் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தாரே. ஆமா, அந்த தங்க பறிமுதல் சட்டம். கரெக்ட். அமெரிக்கர்கள் தங்கள் வசம் இருந்த தங்கம் முழுவதையும் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கும் ஏன் வீட்ல இருக்கிற தங்கத்தை அரசு பறிமுதல் செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது கொஞ்சம் விளக்குங்களா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அந்த காலத்துல டாலரோட மதிப்பு தங்கத்தோட இருப்போட இணைக்கப்பட்டிருந்துச்சு. இத கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பொருளாதார வீழ்ச்சியால பணவாட்டம், அதாவது டிஃப்ளேஷன் உருவாச்சு. அப்படின்னா பணத்தோட புழக்கம் குறைஞ்சு பொருட்களோட விலை பயங்கரமா வீழ்ச்சி அடைஞ்சது. வங்கிகள் தீவாலானதால மக்கள் பணத்தை எடுக்க படையெடுத்தாங்க. ஆமா, பேங்க் ரன் நடக்கும் இல்லையா? கரெக்ட். நிலைமைய சமாளிக்க அரசாங்கத்துக்கு அதிக அளவுல பணம் அச்சடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஆனா ரிசர்வ்ல தங்கம் இல்லாம டாலரை அச்சடிக்க முடியாது. அதனாலதான் சுமார் 3600 டன் தங்கத்தை அரசு மக்கள் கிட்ட இருந்து சட்டப்பூர்வமா பறிமுதல் செஞ்சது. 3600 டன்னா? ஆமா, இன்னைக்கு ரஷ்யா மற்றும் சீனாவோட மொத்த தங்க இருப்பை விட இது ரொம்ப அதிகம். வியப்பா இருக்கு. ஒரு தனிநபரோட சொத்துரிமையில, அதுவும் தங்கம் மாதிரி ஒரு பாரம்பரியமான சேமிப்புல அரசு இப்படி நேரடியா தலையிட்டுச்சுன்னா நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா. இன்னைக்கு எப்படி நேரடியா தங்கத்தை பறிமுதல் செய்யலைனாலும் டிஜிட்டல் கோல்டு, சாவரின் கோல்டு பாண்ட், SGB இப்படின்னு தங்கத்தின் மீதான கட்டுப்பாடுகள் வேறு வடிவங்கள்ல தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப சரியான அப்சர்வேஷன். சரி, இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பழைய கதைகள் நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? அதத்தான் நாம ரொம்ப கவனமா பார்க்கணும். இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துடன் ஒப்பிட்டு பார்த்தா, இன்னைக்கு அமெரிக்கால ராபின்ஹுட் மாதிரி ஆப்ஸும் இந்தியால ஜெரோதா, க்ரோ மாதிரி ஆப்ஸும் கமிஷன் இல்லாம ட்ரேடிங் பண்ணுங்க, மார்க்கெட்டை நாங்க ஜனநாயகப்படுத்துறோம்னு சொல்லி 1920களோட அதே வாக்குறுதிகளை தான் திரும்பவும் வழங்குறாங்க. இதுல ஒரு ஷாக்கிங் டேட்டா என்னன்னா, இன்னைக்கு மார்ஜின் கடன்களோட அளவு வரலாறு காணாத வகையில $900 பில்லியன் தொட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு இந்தியால பாத்தீங்கன்னா டயர் 2, டயர் 3 நகரங்கள்ல இருக்கிற இளைஞர்கள் எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்லாம ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் F&O ட்ரேடிங்ல ரொம்ப ஈஸியா இறங்குறாங்க. ஆமா, பக்கத்து வீட்டுக்காரன் கிரிப்டோல லட்சாதிபதி ஆகிட்டான், நானும் உடனே ஆகணும் அப்படிங்கிற அதே ஃபோமோ உளவியல் தான் அவங்களே இயக்குது. ஆமாம். 1929ல மனைவிகள் தங்களோட நகைகளை அடமானம் வச்சும் குழந்தைகள் தங்களோட பாக்கெட் மணியை வச்சும் பங்குகளை வாங்கினாங்க. இத இன்னைக்கு இருக்கிற மீம் ஸ்டாக்ஸ் மற்றும் கிரிப்டோ மோகத்தோட நேரடியா ஒப்பிடலாம் இல்லையா? 100% உண்மை. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. 1997ல தொடங்கி 2000 ஆண்டுல வெடிச்ச அந்த .com பபிள் ஆகட்டும், இல்ல 2008ல உலகையே உலுக்கிய ஹவுசிங் மார்க்கெட் கிராஷ் ஆகட்டும், எல்லாத்துலயும் நாம ஒரு பொதுவான விஷயத்த பார்க்க முடியும். ஈஸியா கிடைக்கிற கடன்கள் தான் அதுக்கு காரணம். கரெக்டா? ஆமா, ஈஸியா கிடைக்கிற கடன்கள். அப்புறம் இந்த முறையெல்லாம் வித்தியாசமா நடக்கும். திஸ் டைம் இஸ் டிஃபரெண்ட் அப்படிங்கிற அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை. 1929ல மிச்சலோட கனவு வியாபாரிகள் தெரு தெருவா போய் ஆசை காட்டினாங்க. இன்னைக்கு அல்காரிதம்களும் ஆப்ஸ்ல இருக்கிற கேமிஃபிகேஷன் உத்திகளும் உங்களை எந்நேரமும் ட்ரேடிங் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கு. ஓ, அன்னைக்கு பேங்குகள் மேனுவலா செஞ்சதைத்தான் இன்னைக்கு அல்காரிதங்கள் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் மூலமா மைக்ரோ செகண்ட்கள்ல செய்யுது. கரெக்ட். இன்ஸ்டிடியூஷனல் ரிஸ்க் அப்படிங்கிறது இப்போ அல்காரிதம்கள் கையில இருக்கு. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், நிதி அமைப்பை நாங்க ஜனநாயகப்படுத்துறோம்னு சொல்லி ஒரு பட்டனை அழுத்தினா யார் வேணும்னாலும் ஷேர் வாங்கலாம்னு ஒரு ஈஸியான நிலைமையை உருவாக்கிட்டாங்க. ஆனா அதை பத்தின ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதாவது நிதி சார்ந்த கல்வியை ஜனநாயகப்படுத்தாம விட்டதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய டிராப். ஆஹா, மிகச்சரியான பாயிண்ட். இதுதான் நாம இப்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். டெக்னாலஜி மாறி இருக்கலாம், ஸ்மார்ட் போன்கள் வந்திருக்கலாம், ஆனா அந்த ஆபத்தை உருவாக்குற அடிப்படை மெக்கானிசம், அதாவது கையில இல்லாத பணத்தை வச்சு வர்த்தகம் செய்யற மார்ஜின் லோன் அமைப்பு, அது அப்படியே மாறாம இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு. அன்னைக்கு பேங்குகள் அதிக ரிஸ்க் எடுத்தாங்க, இன்னைக்கு தனிநபர்கள் அந்த ரிஸ்க தங்களோட தோள்கள்ல சுமக்குறாங்க. அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த ஆழமான உரையாடல்ல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு கட்டிடம் எவ்வளவு அழகா பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு மாடர்னா தெரியுது அப்படிங்கிறது முக்கியமே இல்ல.
அதோட அஸ்திவாரம் வெறும் கடன்களாலும் மாயங்களாலும் கட்டப்பட்டிருந்தா அது என்றாவது ஒரு நாள் கண்டிப்பா சரிஞ்சுதான் தீரும். ஆமா. 1929ல பயன்படுத்தப்பட்ட அதே மார்ஜின் கடன் சூத்திரம் தான் இன்னைக்கு இருக்கிற $900 பில்லியன் ஸ்மார்ட் போன் வர்த்தகத்தையும் இயக்குது. உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுதான். அடுத்த முறை ஒரு மாபெரும் சந்தை வீழ்ச்சி வரும்போது அந்த வீழ்ச்சியோட அறிகுறிகளை முன்கூட்டியே உணர்ந்து லாபத்தோட ரொம்ப சத்தமில்லாம வெளியேற போற அந்த ஸ்மார்ட் முதலீட்டாளர்கள் யார்? மொபைல்ல வர்ற ஒரு புஷ் நோட்டிபிகேஷனை மட்டுமே நம்பி கடனை வாங்கி முதலீடு செஞ்சுட்டு இறுதியில எல்லாத்தையும் இழந்து நிற்க போகும் நவீன கால பலிகடாக்கள் யார்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எங்களோடு இணைந்து இந்த பயணத்தை மேற்கொண்டதற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.